بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகையை முடித்தவர்களாக நாம் அத்தனை பேரும் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் காட்டி தந்த வழிமுறைகளில் மிக முக்கியமான சில பகுதிகளை இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்று நாளை மறுமையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நம் அத்தனை பேருடைய குறிக்கோளாக, எண்ணமாக, செயல்பாடாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்தில் இறைவன் நம்மை தனி மனிதனாக வாழ்வதற்கு அனுமதிக்காமல் ஒரு கூட்டமாக மனைவி, மக்கள், பிள்ளைகள், குடும்பம் என்று வாழ்வதற்கான வாழ்வியல் முறையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். எனவே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நான் திருமணமே முடிக்க மாட்டேன், இப்படியே வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்கிற ஒரு துறவு நிலை வாழ்க்கையை எடுக்க முடியாது. நாம் ஏதோ ஒரு வகையில் திருமணம் முடிக்க வேண்டும், திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடிப்படை குடும்ப வாழ்க்கை தத்துவங்களில் ஒன்றாகவும் இருக்கிறது. இப்படியான சூழலில் கணவன் மனைவி என்கிற இரு சாராரும் தங்களுடைய வாழ்க்கை இன்பமாக, மகிழ்ச்சியாக, சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் குடும்ப வாழ்க்கைக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிற நேரத்தில் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஏனென்றால் கணவன் மனைவி என்கிற இரண்டு பேருக்கு மத்தியில் திருமணத்திற்கு பின்னரான வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும், துன்பங்களும், சிக்கல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்களிலெல்லாம் இஸ்லாம் தான் நமக்கு இந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வையும் கற்றுத்தருகிற இடத்தில் இருக்கும். ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி நடந்திருக்கிறது என்கிற சம்பவங்கள் நமக்கு நினைவு வருகிற போது அந்த பிரச்சனைகளில் இருந்து ஈஸியாக நம்ம விலகி கொள்வதற்கான, தவிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விடும். ஏன்னா கணவன் என்கிற ஒரு சாரார் இருக்கிற அதே நேரம் மனைவி என்கிற பெண்களுடைய சாரார் இருக்கிறார்கள். இவங்களை பொறுத்தவரையில் இஸ்லாம் பெண்கள் விவகாரத்தில் ரொம்பவே கரிசனை எடுத்து பல விவகாரங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் பேருரையில் பேசுகிற நேரத்தில் கூட இஸ்தௌசு பின் நிசாஇ ஹைரா, பெண்களுடைய விவகாரத்தில் நீங்கள் நலவை மாத்திரமே நாடுங்கள், பெண்களுக்கு நன்மையை மாத்திரம்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையாக, அழகாக கற்றுத்தருகிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னா, ஆம்பளை, நாங்கெல்லாம் ஆண்கள் என்கிற ஒரு எண்ணப்பாடு பல நேரங்களில் ஆண்களுக்கு ஏற்படுவது உண்டு. அப்படி ஏற்படுகிற போதெல்லாம் பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற போது நம்ம எல்லாம் அந்த இடத்துக்கு வரவே முடியாதுப்பா என்கிற ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம ஆண்கள் என்கிற அந்த நிலை எங்கே எடுக்கிறோம்னா உடல் பலத்தை கொண்டு எடுக்கிறோம். நாங்கள் ரொம்ப ஆம்பளைன்னா கொஞ்சம் உடல் பலமாக இருப்பான், நாங்கன்னா அப்படித்தான்ங்கிற எண்ணத்தை வைத்துத்தான் ஆண் என்கிற அந்த மமதை ஒவ்வொருவருக்கும் வருகிறது. ஆனால் யதார்த்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை செய்ய முடியாத வேலையை கண்டிப்பாக மனைவி தான் செய்து முடிப்பாள். திருமண வாழ்க்கைக்கு பிறகான நம்முடைய திருமண வாழ்க்கை என்றே எடுத்துக்கிட்டோம்னா திருமண வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகள் ஆண்களுக்கு இன்பமான பகுதிகள் தான். ஆனால் பெண்களை பொறுத்தவரையில் இன்பம் என்ற ஒன்று முடிந்த அடுத்த கணமே ஒரு பெரிய கஷ்டத்தை சுமக்க வேண்டிய இடத்திற்கு வந்து விடுவார்கள். குழந்தையை சுமக்கிறது மாத்திரம்தானா? 10 மாதம் சுமக்கிறதுனா ஏதோ சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தமாயிரும்.
அந்த 10 மாசத்துக்குள்ள அவ படாத பாடுபடனு, இதை சாப்பிடு இதை சாப்பிடாத, இப்படி தூங்கி இப்படி தூங்காத, இந்த டேப்லெட் எடுத்துக்க இந்த டேப்லெட்டை எடுக்காத, எல்லா விவகாரங்களையும் அவள் தன்னுடைய குழந்தைக்காக ரொம்ப தியாகம் செய்து கழிக்க வேண்டிய கட்டம் வரும். இந்த மாதிரியான கட்டங்களை எல்லாம் நம்ம அடிக்கடி நினைக்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்காக குழந்தைய சுமந்துக்கிட்டா, நமக்காக கஷ்டத்தை தாங்கிக்கிட்டா, நமக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போறா, எனவே நம்ம இதை பொறுத்து போயிடுவோம் என்கிற நிலைக்கு எடுத்து விடலாம். இதற்கு அருமையான அழகான ஒரு வரலாற்று நிகழ்வு இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் நம்ம பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி, ரசூலுல்லாவை தொட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நீண்ட நெடிய நபிமொழி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நபிமொழி நாம் அத்தனை பேரும் குடும்ப வாழ்க்கையில் நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அடிப்படையான பேசிக்கான ஒரு நபிமொழியாக இருக்கும். அது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற இந்த செய்தியில ஒரு 11 மனைவியருடைய செய்திகளை சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு 11 பெண்கள், திருமணம் முடித்த பெண்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 11 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுன்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கணவர்களை பற்றி சொல்ல வேண்டும். ஒம்புருஷன் எப்படி ஒம்புருஷன் எப்படி ஒம்புருஷன் எப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டா, அவரவருடைய கணவர்களை பற்றி எதையுமே மறைக்காம சொல்லணும். அது அவர்களுடைய ஒப்பந்தம். அன்னைக்கு அப்படி சொல்லி 11 பேரும் தங்களுடைய கணவர்களை பற்றி பேசுகிறார்கள். இந்த 11 நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன் என்று கேட்டா, நம்ம வாழ்க்கையில இந்த 11க்குள்ள நம்ம யாருங்கிறது தெரிய வந்துடும். ஏன்னா 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் தெரிய வந்துடும். 4 பொம்பளைகள் கூடி பேசினான்னு வைங்களேன், அந்த செய்தியை நம்ம கேட்டுட்டோம்னாலே இந்த 4ல நம்ம எந்த வகைன்றது விளங்கிடும் பெரும்பாலும். ஆனா இப்ப வந்திருக்கிறது 11 போது இந்த 11ல 1 2 3 4 ஒருத்தர் 4 விதமாக இருக்கவும் கூடும், 5 விதமாக இருக்கவும் கூடும். எந்தெந்த பண்புகளை எங்கெங்க இருக்குதுங்கிறத எடுத்துக்கிறதுக்கு வசதியான ஒரு நபிமொழி. இதை எடுத்து பார்த்து விட்டாலே நான் அப்ப இதுல 3வது இடத்துல இருக்கணுமா, 4வது இடத்துல இருக்கணுமா, 10ஆ 11ஆ என்கிற இடத்திற்கு வந்துடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல ஒரு இடத்தை சொல்லுவாங்க, நான் இத்தனையாவது இடத்துல இருக்க விரும்புகிறேன் ஆயிஷாவேன்னு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல நம்ம இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 11 பேர் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, தங்களுடைய கணவர்களை பற்றி மறைக்காமல் சொல்ல வேண்டும். அதுல முதலாவது பெண்மணி சொல்லுகிறாள், தன்னுடைய கணவனை பற்றி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் உயரமான மலை சிகரம், எவரெஸ்ட் இருக்குதா இல்லையா, கிளிமாஞ்சாரோ இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரி உயரமான மலை சிகரத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இளைத்து போன ஒட்டக இறைச்சிக்கு நிகரானவர். 2 விஷயம். ஒன்று, ஒட்டகம் வந்து ரொம்ப இளைச்சு போன ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் இறைச்சி நம்ம கொள்ளுன்னு இருக்கிற ஒரு ஒட்டகத்தில் இறைச்சி கிடையாது, ரொம்ப ஒன்றுக்கும் உதவாத ஏதோ ஒன்றுமே இல்லாட்டி சாப்பிடலாம்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இளைத்து போன ஒரு ஒட்டகத்தின் இறைச்சிக்கு நிகரானவர். ஒரு மலை உச்சில கொண்டு போய் அதை வைக்கப்பட்டிருக்குது, ஒரு இளைத்து போன ஒட்டகம், அதனுடைய இறைச்சி, அந்த இறைச்சியை கொண்டு போய் மலை உச்சில வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா, அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரொம்ப அதை போய் எடுத்துட்டு வருவோம்னு பார்த்தா அதை எடுக்க போற ரோடும் நல்லா இல்லை. நம்ம எடுக்க போறது ஒன்றும் பொருள் தரமா இருக்கணும், கஷ்டப்பட்டாவது போய் எடுத்துட்டு வர்றதுக்கு பொருளும் தரமானது இல்லை, போகிற ரோடும் தரமானது இல்லை. ஆனா போய் எடுத்துக்கிட்டு வர வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அங்க போய் எடுத்துட்டு வருவோம்னு பார்க்கும்போது அது தரமா இல்லைன்னும் போது எதுக்கு போய் நான் எடுத்துட்டு வரணும் என்கிற முடிவைத்தான் நான் எடுக்கிறேன் என்று முதலாவது பெண்மணி சொல்லுகிறாள். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, கணவர் வந்து ஒண்ணுக்கு ஒப்பனை இல்லாத ஒரு ஆளுங்கிறத ஒரு உதாரணத்தின் மூலமாக அந்த முதலாவது பெண்மணி சொல்லுகிறாள். நான் ஓப்பனா சொல்லிடுறோம்மா, என் புருஷன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான், மேலே வச்சிருக்கிற ஒண்ணுக்கு முதவாத ஒரு இறைச்சி மாதிரி கஷ்டப்பட்டு போய் எடுப்போம்னா அது நல்லதா இருக்கணும், அது நல்லதும் இல்லை, போற வழி வேற கஷ்டமா இருக்கு. ஒன்று பொருள் நல்லா இருந்தா கஷ்டப்பட்டு போய் எடுக்கலாம், சரி பொருள் ஒண்ணுக்கு உதவலைன்னா ரோடாவது நல்லா இருக்கணும். இது ஒன்று ரோடு கெட்டதா இருக்குது, அதே மாதிரி ஆளும் வந்து நல்ல விஷயமாக இல்லை, இதுதான் என் புருஷனுடைய நிலை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. இந்த ஹதீஸ் வந்து சஹீஹுல் புகாரில் 5189வது ஹதீஸாக இருக்கிறது. நான் இந்த உரையாக எதை சொல்ல முடியுமோ அதை சொல்லிடுவேன். இந்த நம்பரை எடுத்து புகாரில தமிழ் மொழிபெயர்ப்பே நீங்க எடுத்து படிக்கலாம். சிலது வந்து இந்த பெண்கள்லாம் இருக்கிறதுனால அதை நீங்க அந்த ஒவ்வொரு பெண்களும் பேசக்கூடிய விஷயம் சிலது ஓப்பனாவே பேசுவாங்க, அதை நீங்க தனியா எடுத்து பார்த்தா இந்த மேல நான் வந்து 90 தான் சொல்ல முடியும். 100 ஆகணும்னா அந்த ஹதீஸை நீங்க எடுத்து படிக்கணும்.
படிக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அப்போ இந்த 100 கரெக்டாக நம்மளை அடையாளம் காண்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிறங்க. இரண்டாவது பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தன்னுடைய கணவரை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, என் புருஷனை பற்றினா நான் பேசுறதுக்கு விரும்பவே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் எல்லாத்தையும் எதையுமே அம்பலப்படுத்துறதுக்கு நான் விரும்பலை. அப்படியே அவரை பற்றின செய்திகளை நான் சொல்ல ஆரம்பித்தாலும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கலுமான்னு எனக்கு தெரியாங்கிறாங்க. நான் அவ்வளோ வண்டியாக இருக்குது அந்த ஆளை பற்றி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் சொல்லவே விரும்பலம்மா, சொல்லி என்னத்தை பண்ணேன், சொல்ல ஆரம்பித்தா சொல்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது, எல்லாத்தையும் என்னால் சொல்லி முடிச்சிடலாமான்னு சொல்லி எனக்கு தெரியலை. அப்படியே சொல்ல ஆரம்பித்தாலும் குற்றம் குறைகளும் கேவலமான கதைகளையும் தான் சொல்லி முடிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த இருக்கக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டாவது கணவர் எப்படிப்பட்டவர்னா, நல்லதுண்டு அந்த ஆள்கிட்ட ஒன்று கூட கிடையாது. வெளியில் வரும்போது அயனுடையாமல் வர்றாருன்னு அர்த்தம், ரொம்ப அப்படி திரிகிறாருன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான். முதல்ல நமக்கு சர்டிஃபிகேட் எங்கேருந்து கிடைக்கணும்னா அங்கேருந்து தான் கிடைக்கணும். எனவே அங்கேருந்து கிடைக்கிற சர்டிஃபிகேட் எப்படி இருக்குதுன்னா ரெண்டாவது மனைவிட்ட அந்த ஆளை பற்றி நான் சொல்கிறதுக்கு விரும்பவே இல்லை, சொல்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் சொல்லி முடிக்கலுமான்னு எனக்கு தெரியலை, அப்படியே சொன்னால் கூட நல்லது எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு, எல்லாமே நாசமாக போன கதைகளாக செய்திகளாகத்தான் இருக்கிறது என்று இரண்டாவது பெண்மணி சொல்லுகிறார்கள். அதே மாதிரி மூன்றாவது பெண் பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது அந்த மூன்றாவது பெண் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய கணவர் ரொம்ப உயரமான ஒரு ஆள், உயரம்னா உருவத்தில் உயரம் இல்லை, அந்தஸ்தில் உயரமானவர், மக்களுக்கு மத்தியில் ரொம்ப செல்வாக்கான ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவரை பற்றி நான் ஏதாவது பேச போய் அந்த செய்தி அவருடைய காதுக்கு போயிடுச்சுன்னு வைங்க, அப்படி போனால் என்ன ஆகும்னு கேட்டால் அவர் என்ன விவாகரத்து பண்ணிடுவார். ஏன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள், ஒரு உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவரை பற்றி நான் 4 பேர்கிட்ட சொல்லும்போது அது அவருக்கு கெட்ட பேராக போயிடும். அப்போ அவர் விவாகரத்து பண்ணிடுவாரா இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆபத்தான நிலை ஏற்பட்டு விடும். இதே நேரத்தில் நான் பேசாமலும் இருந்தேன்னு வைங்க, அந்த இடத்துல தொங்க வேண்டி வரும். அப்படி நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன பேச முடியாது, பேசினா விவாகரத்து பண்ணிடுவார், பேசாமல் இருந்தால் ரெண்டும் கெட்ட நிலையில் இருக்க வேண்டி வரும். இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுருவேன். அதனால் நான் பேசுகிறதா இல்லையாண்டே எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்ட்டாங்க. நான் பேச நினைக்கிறேன், ஆனால் அவர் அந்தஸ்து பெருசுங்கிறதுனால காதில் போச்சுன்னா எனக்கு அது ஆபத்தாக முடிஞ்சிடும். பேசாமல் இருந்தாலும் அந்த இடத்துல நிற்க வேண்டியிருக்குது, பரவாயில்லை ஏதோ போயிட்டு போகட்டும், நான் பேச விரும்பலை அப்படின்னு சொல்லி மூன்றாவது பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, கணவரை பற்றிய அவருடைய நிலையை சொல்லி நான் இப்படிப்பட்ட ஆனால் கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, கணவர் நிறைய பிரச்சனை இருக்குது சொல்ல முடியலை என்பதற்காக மூன்றாவது அந்த பெண்மணி அந்த செய்தியை சொல்லுகிறார்கள். நான்காவதாக பேசக்கூடிய பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர் என்று கேட்டால் மக்கா பகுதி திகாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய இரவு நேரத்தை போன்றவர் அப்படிங்கிறாங்க. மக்காவினுடைய திகாமா பகுதிகளில் இருக்கக்கூடிய இரவு நேரத்தை போன்ற ஒரு ஆள் தான் என்னுடைய கணவர் என்று சொல்லிட்டு, அது எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? அவர் ரொம்ப ஹீட்டாக இருக்கவும் மாட்டார், ஓவர் கூலாக இருக்கவும் மாட்டார். அப்படி அந்த பெண்மணி சொல்றாங்க. திகாமாவினுடைய இருட்டு எப்படி இருக்கும்னு கேட்டால் ஓவர் ஹீட்டாக இருக்கவும், அதே நேரத்தில் ரொம்ப கூலாகவும் இருக்காது, ரொம்ப இதமாக இருக்கும். என்னுடைய கணவர் ரொம்ப இதமானவர், ரொம்ப சூடாகவும் மாட்டார், அதே நேரத்தில் ரொம்ப கூலாகவே இருந்துடவும் மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் என்னுடைய கணவராக இருக்கிறாரு. அதனால் அவரை பற்றிய அச்சமும் எனக்கு இல்லை, அதே நேரம் அவர் என்னை துச்சமாக கருதுவதும் இல்லை. நான் அவரை பற்றி பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப கூலான ஒரு ஆள் தானே, எதுக்கு நான் பயப்படுறேன்? அதே மாதிரி அவரும் இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி கணக்கெடுக்காமல் இருக்க மாட்டார், என்ன துச்சமாக கருத மாட்டார். ரெண்டும் இருக்கணும் இல்லை? மனைவி நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி மனைவியை மதிக்காமலே இருக்கக்கூடிய பல பேரை பார்க்கலாம். மனைவியினால நீ கிச்சனுக்குரியவள் தான் என்று ஆக்கி வைத்திருக்கிற பல பேரை பார்க்க முடியும். மனைவியினால நீ எல்லாம் பேசவே கூடாது என்று சொல்லக்கூடிய பல பேரை பார்க்க முடியும். உரிமை என்பது அனைவருக்கும் சமனானதா இல்லையா? ஜனநாயகம் என்பது அனைவருக்கும் உரியதா இல்லையா? இப்போ ஜனநாயகம்ங்கிறது ஓட்டு போடுறதுல மட்டும் இல்லை, குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கணும். பேசுறியா பேசு, திட்டுறியா திட்டு, எல்லாத்துக்கும் அதுக்குரிய வாய்ப்பை கொடுக்கணுமா இல்லையா? கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதானே. முதல்ல ஒன்று கவனிச்சுக்கிறீங்க, எப்பொழுதுமே இந்த மனைவிக்கும் கணவனுக்கும் இடையில சண்டை வந்ததுன்னா முடிஞ்ச வரைக்கும் கணவன் பொறுமையாக இருக்க பழகிக்கிறணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். காரணம் என்ன? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அது பெண்களுடைய இயற்கை குணமாக இருக்கும். சொன்னது ஒரு விஷயம்தான், அந்த ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்லுவாங்க. இப்போ சொல்லியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சத்தில் திருப்பி சொல்லுவாங்க, திருப்பி இன்னும் கொஞ்சத்தில் சொல்லுவாங்கல்ல,
அது மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கு பழகிக்கிறேன்னு இந்த நபி மொழியில 4வது பெண் சொல்லக்கூடிய செய்தி அவருடைய கணவரை பற்றி அவர் ஒரு டேஞ்சரான கேஸ் இல்லை, கொஞ்சம் மிதமானவர் தான் என்று 4வது பெண்மணி சொல்லுகிறார்கள். 5வது பெண்மணி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, வீட்டுக்குள்ள நுழையும் போது சிறுத்தை மாதிரி உள்ள வருவார், வெளியே போகும்போது சிங்கம் மாதிரி போவாரு. அந்த அவருடைய அந்த குணாதிசயத்தை பற்றி சொல்லும் போது வீட்டுக்குள்ள நுழைஞ்சாருன்னு சொல்லி சொன்னா சிறுத்தை மாதிரி உள்ள வருவார், வெளியே போனாருன்னு சொன்னா சிங்கம் மாதிரி உள்ள போவார், வெளியே போவார். ஆனா அவர் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவர் கண்ட குறைகள் இருக்குல்ல, இந்த குறைகள் எதையுமே வெளியில போய் பேச மாட்டாரு. சிங்கம் ஏன் சொல்றா அந்த பெண்மணின்னு சொன்னா, தேவையானதை மட்டும்தான் அது செய்யும், தேவையில்லாத எதையுமே பண்ணாது. நீ வீட்டுக்குள்ள மனைவியை பற்றி 4 குறை இருக்கும், இதை வெளியே போய் மொஞ்சாதியெல்லாம் எப்படிப்பட்டவள் தெரியுமா என்று சொல்ல ஆரம்பிச்சா அது நல்லா இருக்குமா? அவர் வெளியிலிருந்து வரும்போது சிறுத்தை மாதிரி வருவார்னா அங்கே இருக்கிற அலாய் பலாய் அள்ளி கொண்டு இங்கே வரவும் மாட்டார். நம்ம எப்படி போகிறது, வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பலாய் முசீபத்தையும் சேர்த்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவன் அப்படி இவன் இப்படி அது அப்படி இதை எல்லா ஃபித்னாவையும் கூட வீட்டுக்குள்ளே கொட்டுவாங்க. திருப்பி வீட்டை விட்டு வெளியே போகும்போது இங்கே இருக்கிற எல்லா ஃபித்னாவையும் எடுத்துக்கிட்டு வெளியே கொண்டு போய் கொட்டுவாங்க. இவனால உள்ளே இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, இவனால வெளியே இருக்கிறவனுக்கும் பிரச்சனை, 2 பிரச்சனை. இங்கே இருக்குது அங்கே போகும், அங்கே இருக்கிறது இங்கே வரும். இவன் என்ன சொல்றான்னு கேட்டால், என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர்னா உள்ள வரும்போது சிறுத்தை மாதிரி வருவார், எந்த பிரச்சனையுமே உள்ள கொண்டு வர மாட்டார். அதே நேரத்தில் வெளியே போகும்போது சிங்கம் மாதிரி போவார், இங்கே இருக்கக்கூடிய எந்த ஃபித்னாவையும் வெளியே கொண்டு போய் சொல்ல மாட்டார். இதெல்லாம் இந்த ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொன்றும் நமக்கு படிப்பினைக்கு கிடைக்கும். இது அப்படி நிதானமாக எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எது இருக்குது எது இல்லை, எதை நம்ம ஏற்றுக்கிறோம் எதை நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டி இருக்கும் என்பதையெல்லாம் பார்த்து கொள்வதற்கான வாய்ப்பு 5வது பெண்மணி சொல்லக்கூடிய கணவர் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு போய் பேச மாட்டார் என்பது ஒரு முக்கியமான செய்தியாக அந்த பெண்மணி சொல்கிறார்கள். இதே நேரத்தில் 6வதாக பேசுகிற எல்லாரும் 11 பேர் இருக்கிறாங்க, 6வதாக பேசுகிற அந்த பெண் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தன்னுடைய கணவரை பற்றி பேசும்போது, என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, சாப்பிட ஆரம்பிச்சான்னா இருக்கிறத பூரா வாரி எடுத்து தொடச்சி நக்கி சாப்பிட்டு போயிடுவான், அங்கே ஒன்றுமே மீயாது. ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா அவ. என்னன்னா சாப்பிட ஆரம்பிச்சுட்டாப்புலன்னா இருக்கிற எதையுமே வைக்காம வாரி வலிச்சு சாப்பிட்டு போயிடுவான் அந்த ஆளு. அதே நேரத்தில் குடிக்க ஆரம்பிச்சாலும் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சிருவான். சாப்பாட்டு ராமம் போட்டி வச்சா இந்த ஆள் தான் ஃபர்ஸ்ட் வருவான். அந்த மாதிரி அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வீட்டில் சாப்பாடு வச்சாலும் அப்படி சூறாவளி வட்ட மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு எடுத்துட்டு போயிடுவாப்புல. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு எது வச்சாலும் அதே மாதிரி எடுத்து சாப்பிட்டு போயிடுவாப்புல. தூங்க போயிட்டான்னு வைங்க, அப்ப என்ன ஆகுவான்னு கேட்டா, தூங்குவான் பாருங்க ஒரு தூக்கம் அப்படிங்கிறா, சுருண்டு படுத்தானுன்னா அவ்வளவுதான், அப்படி ஒரு தூக்கம் தூங்குவான். இது ரொம்ப ஆதங்கப்பட்டு வலி தாங்க முடியாம அந்த பெண்மணி பேசும்போது அதுல ஒரு வாசம் என்ன சொல்ல, என்னுடைய எந்த சஞ்சலத்தையுமே அவன் பொருட்படுத்துவதில்லை. இதை சொல்றாங்க தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக பேசும்போது தான் சொல்றாங்க. தெளிவாகவே சொல்லுகிறார்கள். என்னன்னா இருக்கிறத பூரா சாப்பிட்டுருவான், இருக்கிறத பூரா குடிச்சிருவான், தூங்க வந்துட்டான்னா அவனோட பாட்டுக்கு அவன் தூங்கிடுவான், என்னை பற்றிய எந்த ஒரு கவலையும் அவனுக்கு இருப்பதில்லை. இதுல மேலதிகமாக அந்த அம்மா ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அதை நீங்க ஹதீஸை எடுத்து எழுத்துல படிக்கும் போது அந்த செய்தியை நீங்க படித்துக் கொள்ள முடியும். தன்னுடைய கணவன் எப்படிப்பட்ட அவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் என்ன என்பதைத்தான் இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். இதுவெல்லாம் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உணர்கிற குறைகள், உணர்கிற கவலைகள், உணர்கிற கஷ்டங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படின்னு நம்ம நினைவெடுத்துக்கிறோம். வீட்டுக்குள்ள போனோம்னா நம்ம எப்படி சாப்பிட்றோம், நம்ம எப்படி குடிக்கிறோம், நம்ம எப்படி தூங்குறோம். தூங்கும்போது அவளுக்குன்ற ஒரு உணர்வு இருக்கும், நம்ம தூங்குறது மட்டும்தான் நம்முடைய தேவையா, ரொம்ப கஷ்டம் ஒரு நாளைக்கு தூங்குறாருன்னா அது வேற விஷயம். மற்ற நாட்கள் எல்லாம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது பெண் ரொம்ப ஆதங்கப்பட்டு, என்னுடைய கணவருக்கு என்ன பத்தி எந்த தேவையும் கிடையாது, வந்தான்னா தூங்குவான், அவனுடைய வேலை அதுதான் அவனுடைய வேலை. அப்படி இந்த மாதிரி ஆட்களால குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி லைஃப்ல இருப்பான்னு வைங்க, ஒரு ஒழுக்கமான பிள்ளை என்பவள் முடிந்த வரைக்கும் ஒழுக்கமாகவே இருக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பாள். ஒரு கட்டம் தாண்டிடுச்சுன்னா அவளுடைய ஒழுக்கத்தை அவள் இழப்பதற்கும் இப்படியான கணவர்கள் காரணமாகி விடுவார்கள். இப்படியான கணவர்கள் ரொம்ப கவனமாக நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம மனைவி ஒழுக்கமாக இருக்கணும், நம்ம மனைவியும் ஒழுக்கமாக இருந்து நாமும் ஒழுக்கமாக இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம கவனிச்சுக்கிறணும் என்பதற்கான ஒரு அற்புதமான செய்தி இது. இதெல்லாம் கவனம் எடுக்காம விட்டுட்டு குடும்பத்துக்குள்ள நிறைய நீங்க பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த குடும்பம் கணவன் மனைவி பிரச்சனைன்னு வருவாங்கல்ல, இதுல 100% பிரச்சனைகள் எதையொட்டி, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை 1000 பிரச்சனை பஞ்சாயத்தை சொல்லுவாங்க.
அந்த பஞ்சாயத்து எல்லாமே எதையொட்டி போயிருக்கும்னா இந்த மாதிரி ஒரு கேஸாக இருக்கும். சுற்றி வளைச்சி போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவர் எனக்கு அடிக்கிறாரு, இவர் மிதிக்கிறாரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் ஓகே, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எது டேர்னிங் பாயிண்ட் எதுன்னு போய் பார்க்கணும். அதை போய் பார்த்தீங்கன்னா இந்த 7வது 6வது பெண்மணி சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு கேஸாக இருக்கும். அவனுக்கு இவளை பற்றி எந்த தேவையும் இருக்காது. வேலை வேலை வேலை, அல்லது அவனுடைய என்ன காரியமோ அதை பற்றி மட்டும்தான் கவனம் எடுப்பான். மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ எந்த தேவையும் இருக்கா. சில பேர் அப்படி ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அந்த 3 மாதம் கழிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மனைவியை பற்றி எந்த தேவையும் கிடைக்காது. சாப்பிட்டியா, குடிச்சியா, வந்தியா, போனியா. நிறைய பேர் லைஃப் வந்து போலீஸ்காரன் லைஃபாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் வந்ததும் முதலில் என்ன செய்வார்கள் என்று கேட்கும்போது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், வீட்டுக்குள்ள வந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் துலக்குவார்கள். ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட் வேலை என்ன? வீட்டுக்குள்ள வந்ததும் பல்லு விளக்குறது. பெரும்பாலும் நம்ம ஆக்களுடைய பெரும்பாலான ஆக்களுடைய வேலை என்ன? வீட்டுக்குள்ள வந்ததும் பஞ்சாயத்து தீர்க்கிறது. வீட்டுக்குள்ள அது கல்யாணம் கட்டின ஒரு 3 மாசத்துக்கு பிரச்சனை இல்லை, வரக்கிலே வாங்க அப்படின்பா. இவர் இந்தா வந்துட்டேன்ட்டு போயிடுவார். இது ஒரு 3 மாதம் தாண்டிச்சுன்னு வைங்க, வீட்டுக்குள்ளே வரும்போதே வாசல் நிற்பா. உங்களை சந்திக்க வரைக்கும் தான் இருந்தேன், நீங்கள் ஃபோனை ஆன்சர் பண்ணவே இல்லை, உங்கள் அம்மா படுத்துகிற பாடு இருக்கே, உங்கள் தங்கச்சி எப்படி தெரியுமா, உங்கள் மச்சான் எப்படி தெரியுமா, மாமனார் எப்படி தெரியுமா, அவளா ஒரு பட்டியலை சொல்லிக்கிட்டே இருப்பாள். அது முடிய அம்மா வருவாங்க, நீ கூட்டிகிட்டு வந்தியே பொண்ணுன்ற ஒரு பெசாசை, இதெல்லாம் வச்சு குடும்பம் நடத்த முடியுமாடான்னு அவள் ஒரு கதையை சொல்லுவாள். இப்படி ஆளாளுக்கு பஞ்சாயத்து தீர்க்கிறது. ஏன்னா போலீஸ்காரன் லைஃப் மாதிரி ஆயிரும். போலீஸ்காரன் லைஃப் அப்படி தானே, உள்ள போய் அந்த போலீஸ் அதிகாரி அந்த ஸ்டேஷனுக்கு பொறுப்பானவர் வருவார்ல, வரும்போதே வந்து என்ன சொல்லுவார்? எஃப்ஐஆர் போட்டியா, அவனை கோர்ட்ஸுக்கு கூட்டு போனியா, இவனை ஜெயிலில் போட்டியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா. நம்ம எப்படி வாழ்க்கை இருக்கும்? துவச்சியா, சமைச்சியா, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பினியா. பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை போலீஸ்காரன் லைஃப் மாதிரி ஆயிருது. அதல்ல லைஃப். மனைவியோடு கொஞ்சம் வேண்டும், மனைவியை அரவணைக்க வேண்டும், மனைவிக்கு பாசத்தை பொழிய வேண்டும், மனைவி என்றே உருக வேண்டும். அதுதான் லைஃப். அந்த லைஃப் எப்போ கிடைக்கும்னா இந்த 6வது ஆள் மாதிரி ஆட்கள்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. இருக்கிறதெல்லாம் வாரி சாப்பிட்டுருவான், கிடைக்கிறதெல்லாம் அடிச்சு குடிச்சிருவான். அதுக்கு பிறகு தூங்க போனான்னா சாப்பிட்ட மயக்கம் உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்ன மாதிரி தூங்க ஆரம்பிச்சான்னா திருப்பி காலையில் தான் அவனை எழுப்பி எடுக்க முடியும். அதனால குடும்ப வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனைகள் எங்க வரும் என்று சொன்னா இந்த மாதிரி இடத்துல வரும். ஆண்கள் கவனிக்க தவறுகிற மிக முக்கியமான இடம் இது. நான் ரொம்ப வேலையா இருக்கேன், நான் ரொம்ப பிஸி, நான் வர்றதுக்கே இரவு 1 மணி ஆகிரும், நான் வர்றதுக்கே இரவு 3 மணி ஆகிரும். இந்த மாதிரியான நம்ம வாழ்க்கை அந்த லைஃபை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். இந்த லைஃபால கண்டிப்பாக பல பேருடைய வாழ்க்கை நாசமாய் போய்விடும். நம்ம நினைக்க மாட்டோம். அப்படியே அந்த மனைவியை விட்டு தூரமாகி கொண்டே இருப்போம். மனைவியை விட்டு ரொம்ப தூரமாகிறவே கூடாது, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கணும். மனைவி எதுனாலும் வைஃபுங்கிற மாதிரி பக்கத்தில் அரவணைச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தூரமாகுவதால் பல பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாக வேண்டி வந்துவிடும். அதனால தான் இந்த 6வது பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றிய இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி 7வது பெண் பேசுகிற நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய கணவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, ஓப்பனாக தானே பேசணும்னு ஆயிடுச்சு. அதனால சொல்கிறாங்க, அவர் விவரமே இல்லாத ஒரு ஆள், மேலதிகமாக அவருக்கு ஆண்மை இல்லை என்கிற தகவலையும் அந்த பெண்மணி சேர்த்து சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட விவேகம்ங்கிறதே இல்லை, அந்த ஆளுக்கு மூளையும் இல்லை, புத்தியும் இல்லை, சுய சிந்தனையும் இல்லை என்று சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த அம்மா இருக்கிற எல்லாத்தையும் அந்த ஆள் யோசிக்கிற இடத்திலே கிடையாது. எல்லா நோய்களும் அந்த ஆளுக்கு இருக்குது. இந்த அம்மா சொல்றா, மொத்தத்தில் அந்த ஆளை எடுக்கிறது கொண்டு எல்லா நோய்களும் எல்லா குறைகளுமே அவரிடத்தில் இருக்கிறது. இது எந்த அளவுக்குன்னு கேட்டால், நீ போய் அவரோட பேசினு வை, உன்னை திட்டுன்னு திட்டி போடுவார். அவருக்கு நோய் இருக்குது, குறை இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருடைய குணம் எப்படின்னு கேட்டால், நீ அவரோட போய் பேசினா திட்டி விடுவார். சும்மா அது கேலி செய்ய போன உன் மண்டையை உடைப்பாரு, அப்படியே வரும். நீ கேலி எல்லாம் செய்ய போனன்னு சொன்ன, அவரோட விளையாட போனன்னா உன் மண்டையை உடைச்சி விடுவார். அந்த ஆளு கோபம் வந்துருச்சுன்னா உன் உடம்பையே ஃபுல்லாக காயப்படுத்திடுவார். இல்லைன்னா ரெண்டையும் செஞ்சிருவார், ஒன்றும் மண்டையை உடைப்பார், இல்லைன்னா உன் கையை காலை உடைப்பான் அந்த ஆளு. இப்படி ஏதாவது பண்ணிடுவான். எனக்கு நலவு செய்கிறேன்னு கூட எவனும் வந்துடாதீங்கிறத சொல்லாமல் சொல்கிறான் அந்த அம்மா. என் கணவர் இப்படிப்பட்ட ஒரு ஆள், அப்படியா, நான் கொஞ்சம் வந்து பேசுகிறேன் எங்கள் புருஷனோடனா பேசலாம் வந்துடாதியா, மண்டையை உடைச்சி விடுவான், இல்லைனா கையை காலை உடைச்சி விடுவான். ஏன் குடும்ப பிரச்சனையை பேசுறது கூட யாரும் வந்துடக்கூடாதுங்கிற அளவுக்கு என்னுடைய கணவருடைய நிலை இப்படிப்பட்டது. சில பேர் இந்த ரகமும் இருக்குதுல்ல, இந்த மாதிரி வெரைட்டியும் விற்கிறதுக்கு இருக்குதா இல்லையா? இந்த குரூப்பையெல்லாம் திருத்தவே முடியாது. ஏன்னா சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, மனைவியோட கொஞ்சம் பேசி பாருங்களேன், என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்காமாங்க, ஏன் பொஞ்சாதியோட நான் கொஞ்சம் பேசுகிறேன், உனக்கு என்ன அப்படியா பேசுறது, அவ்வளோ வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்,
இந்த அட்வைஸ் பண்ணுகிற ஆசாமிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த கணவன் மனைவிக்கு அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? அவளுகளையெல்லாம் வைக்கிற இடத்துல நீங்கள் வைக்கணும். ரொம்ப இடம் கொடுத்தீங்க தலைக்கு மேலே வந்துடுவாங்க. அவர்களை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னா இதை நான் அரசாங்கமாக நடத்துகிறோம் அல்லது அரசியல் கட்சி நடத்துகிறோமா? நீ பொதுச் செயலாளர், நான் வந்து தலைவர், நீ பொருளாளர், அப்படி போஸ்டிங் கிடையாது. இல்லை, அவள் மனைவி, அவளை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும் என்று தூரப்படுத்தக்கூடாது. அவளை ரொம்ப நெருக்கத்துக்கு கொண்டு வந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. எனவே மனைவியரோடு அந்த நடக்கக்கூடிய முறைகளில் ரொம்ப காட்டமான, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவது, எடுத்ததுக்கெல்லாம் அடிப்பது, எடுப்பதுக்கெல்லாம் சண்டை பிடிப்பது, இப்படியான ஒரு லெவலில் இந்த 7வது கணவர் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. 8வது பெண்மணி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படி ஒரு ரெண்டே விஷயத்தை தான் அந்த அம்மா சொல்லுது. அந்த 3வது 4வது பெண்கள் சொன்ன மாதிரி ரெண்டே விஷயத்தை சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, இந்த தொடுகுறத்துக்கு ரொம்ப மிருதுவா இருப்பார், முயல் மாதிரி அப்படிங்கிறா. வர்ணித்து சொல்லும் போது என்னுடைய கணவர் முயல் மாதிரி ரொம்ப மிருதுவான மேனி உடையவராக, உடல் உடையவராக அவர் இருக்கிறாரு. அப்படி மோந்து பார்த்தோம்னா மறிக்கொழுந்து மாதிரி இருப்பார், ரொம்ப வாசனையா எப்பொழுதுமே அப்படி இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு கணவர், ரொம்ப சாதுவான மிருதுவான அப்படியான ஒரு ஆள் தான் என்னுடைய கணவர் என்று சொல்லி அந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க 8வது பெண்மணி. 9வது பெண்மணி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு, அந்த வீட்டை பார்த்து கவரப்படுகிற அளவுக்கு எங்களுடைய வீடு, என்னுடைய கணவருடைய வீடு பெரிய பெரிய தூண்களை கொண்டு மாளிகை மாதிரி கட்டப்பட்ட வீடு இருக்கும். அந்த வீட்டை கண்டாலே கவர்ச்சி ஆகிரும். அப்படிப்பட்ட செல்வமுடையவராக அவர், ரொம்ப வீடெல்லாம் பெருசு பெருசாக கட்டியிருக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி அவர் ரொம்ப உயரமானவர். அதை எதை வச்சு சொல்றாங்கன்னா, அவருடைய வால் உரை ரொம்ப நீளமாக இருக்கும். எவ்வளவு உயரமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாளுடைய உரை இருக்கும். அப்போ இப்போ நம்ம இந்த சஹாபாக்கள் பயன்படுத்திய வாள்களை எல்லாம் பார்ப்பிய மியூசியங்களில் ரொம்ப நீளமாக இருக்கும்னா, அந்த எவ்வளவு நீளமோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் உயரமாக இருந்திருப்பாருன்னு அர்த்தம். ஒரு இந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் தன்னை விட உயரமான ஒரு வாள் எடுத்து வெட்ட முடியுமா? அதை புறா 2 பேர் சேர்ந்து தூக்கி வெட்டுவோம்னு தான் வெட்ட முடியும், ஒரு ஆளால் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவருக்கு நீண்ட வால் உரைகள் இருக்கிறது அப்படின்னா அவர் ரொம்ப உயரமான ஒரு ஆளாக இருக்கிறாரு. அவர் வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளுக்கு ரொம்ப சாப்பாடு போடுறது தான் அவருடைய வேலை. சாப்பாடு போட்டு அந்த சமைச்ச சாம்பல் இருக்குல்ல, அந்த விறகு சமைச்சதுடைய விறகுனுடைய சாம்பல், அந்த சாம்பல் எல்லாம் குவிச்சு வைக்கிறது அவருக்கு ஒரு சந்தோஷம். இன்றைக்கு இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறோம், இந்த மாதிரி சாப்பாடு போடுறது அவருக்கு ரொம்ப விருப்பமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லிட்டு, மக்கள் அவரை வந்து சந்திக்கிறதுக்கு வசதியாகவே என்ன பண்ணுவாருன்னு கேட்டால், மக்களை சந்திப்பதற்குரிய இடமெல்லாம் வச்சு தான் அவர் வீடே கட்டியிருக்கிறாரு. அது ஒரு வசதி வாய்ப்பு கிடைச்சா யாராவது வந்து நம்மளை சந்திக்கணும்னா ஃப்ரீயாக சந்திக்கிற மாதிரி ஒரு இடத்த வச்சு கட்டுறது. அது மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டால், அரப்ஸ் பெரும்பாலும் பண்ணியிருப்பாங்களே, அரபிகளுடைய வீடுகள் அதற்கேற்ற மாதிரியே இருக்கும். சின்ன வீடோ பெரிய வீடாக இருக்கும். அந்த அந்த விசாலம் பற்றிய பிரச்சனை அவர்களுக்கு இல்லை. எவ்வளவு சிறுசாக இருந்தாலும் 4 பேர் வந்தாங்கன்னா உட்கார்ந்து பேசுறதுக்கு மாதிரி ஒரு இடத்த வச்சு தான் செய்வாங்க. பழங்காலத்தில் இருந்தது. இப்போ காலப்போக்கில் பெரும்பாலும் அது குறைஞ்சிருச்சு. இந்த திண்ணைகள் இருந்ததா இல்லையா? ஆரம்ப காலத்தில் திண்ணைகள் இருக்கும். அந்த திண்ணைகளெல்லாம் யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திண்ணைகளுக்கு பதிலாக வாட்ஸ்அப் வந்ததுனால திண்ணை தேவைப்படல நமக்கு. ஏன்னா திண்ணையில் பேச வேண்டியதை வாட்ஸ்அப்பில் எங்கே இருந்தாலும் பேசிக்க, டிஜிட்டல் வந்ததுனால நிறைய விஷயங்கள் நமக்கு இல்லாமல் போயிருச்சு. அந்த மாதிரி இவர், என் கணவர் என்ன செய்வார்னா, வீட்டில் அவரை சந்திக்க வர்றவங்களுக்கு அந்த மாதிரி இடமெல்லாம் கட்டி வச்சிருப்பார். இதை மட்டும்தான் அந்த அம்மா சொல்லுது. வேற எதையுமே, உள்ரங்கத்தில் உள்ள எதையுமே சொல்லலை. ரொம்ப காசுக்காரர் இப்படியெல்லாம் கட்டி வச்சிருப்பார், சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார், யார் வந்தாலும் அவரை சந்திக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் என்னுடைய கணவர்னு சொல்லிட்டு 10வது பெண்மணி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், என்னுடைய கணவரும் ரொம்ப பெரிய பணக்காரர். எவ்வளோ பெரிய பணக்காரர்னு சொன்னால், எல்லா பணக்காரர்களையும் விட மிகப்பெரிய பணக்காரர். எங்கள் ஊர்லேயே அவர் தான் வந்து பெரிய பணக்காரர். ஏராளமான ஒட்டகங்கள் இருக்கிறது. அவர் அந்த ஒட்டகங்களை எல்லாம் வந்து அறுத்து சாப்பாடு போடுறதுக்காக வேண்டிய ரெட்டியாக வச்சிருப்பார். யார் வந்தாலும் ஒட்டக கறி தான், யார் வந்தாலும் ஒட்டக சாப்பாடு தான், அதுக்குன்னு அவர் ரெடியாகவே வச்சிருப்பார். விருந்தினர்கள் வருகிற நேரத்தில் அவர், யாராவது விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப அவர் சந்தோஷமாக போயிடும். அப்போ விருந்தினர்கள் வந்ததுக்காக அந்த ஒரு சப்தம் ஒன்று எழுப்புவாங்களாம். விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னு அந்த சப்தத்தை எழுப்பினாலே எங்கள் ஏரியாவில் இருக்க ஒட்டகத்துக்கெல்லாம் பயம் வந்துடும். ஏன் பயம் வந்துடும்? அப்பாடா இந்த ஆள் வீட்டுக்கு ஆள் வந்துட்டா நம்மளை அறுத்துருவான், இப்போ
இன்று ஒட்டகமெல்லாம் பயப்படுகிற அளவுக்கு என்னுடைய கணவர் என்னன்னா விருந்து போட்டு மகிழ்ச்சி அடைகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் என்று சொல்லி அந்த அதாவது 9வது 10வது இடத்துல இருக்கக்கூடியவங்க கணவருடைய இந்த மாதிரி பண்புகளை பற்றி மாத்திரம் சொல்லுகிறார்கள். 11வது பெண் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் அப் டு டேட் சொல்றாங்க. அப் டு டேட் சொல்றது யாருன்னு கேட்டா இந்த 11வது பெண்மணி தான் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க என்னுடைய கணவருடைய பெயர் அபூ ஜரா. அபூ ஜரா என்பதுதான் என்னுடைய கணவருடைய பெயர். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று வர்ணிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவர் என்னுடைய காதுகள்ல ஆபரணங்கள் தங்கத்தினால ஜொலிக்க வச்சாரு. ரொம்ப காசுக்காரர் அவரு. அதனால என்னுடைய காதுல எல்லாம் அப்படி தங்கத்தினால ஆபரணங்களால அப்படி ஜொலிக்க வச்சாரு. எனக்கு ஆசையா நான் எதெல்லாம் சாப்பிடுவேனோ அதை எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்து தருவார். ஆசையா எனக்கு சாப்பிடுவதற்கு கேட்கிற அத்தனையும் தரக்கூடிய ஒருவராக அவர் இருந்தார். அதெல்லாம் தந்து என்ன அப்படி பூரிக்க வச்சிருவார். என்னடா இது இப்படி நடக்கிறாரு. இரு பெண்களுக்கு நகைகள் அதெல்லாம் விருப்பம் இல்லை, தங்க நகைகள் அது மாதிரி விருப்பம்ங்கிறதுனால பெரும்பாலும் அப்படி விருப்பமாக இருக்கு. அந்த விருப்பமாக இருக்கிறதுனால எனக்கு நகைகளை எல்லாம் அள்ளி தருவார். அதே மாதிரி எனக்கு விருப்பமான எல்லா சாப்பாட்டையும் கொண்டு வந்து தருவார். அவர் என்ன திருமணம் முடிச்சதுல இருந்து என்னுடைய மனம் ரொம்ப நிறைவாகவே இருக்கிறது, எனக்கு ரொம்ப நான் நிறைவாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு மலை குகை பகுதிகளில் நான் என்னுடைய குடும்பத்தாரோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். இப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன கண்டு என்ன பண்ணாருன்னு கேட்டால் திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு கேட்டு என்னை திருமணம் முடித்து கொண்டார். அப்படி திருமணம் முடித்து கொண்டு என்னை கொண்டு வந்து அவருடைய பண்ணை வீட்டில் வைத்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, அவர் பெரிய ஆள் தான். நான் ஒரு சாதாரணமான ஒரு பொம்பளை. நான் என்னுடைய குடும்பத்தோட இந்த மலை குகைகளில் மலை மேடுகளில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு கேஸ் அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் நான். என்ன திருமணம் முடித்து கொண்டு வந்து அவருடைய மிகப்பெரிய பண்ணை வீட்டில் வாழ செய்தார். அவரிடத்தில் நான் எதையுமே ஓப்பனாக பேச முடியும். இதெல்லாம் பாருங்க, இந்த பொம்பளை சூட ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் அப்படி வார்த்தை எடுத்த மாதிரி சொல்லுவா. எனக்கு ரொம்ப நல்லா வாழ வைக்கிறாரு, எனக்கு தேவையான எல்லாத்தையும் தந்தார். நான் சாதாரணமான ஒரு ஆள் தான், ஆனால் என்ன கொண்டு வந்து சாதாரணமானவங்கன்னு வைக்காம நான் ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்து என்ன கொண்டு வந்து பண்ணை வீட்டில் மாளிகையில் வாழ வச்சாரு. அப்படி வாழ வைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் எதையுமே அவர்கிட்ட போய் ஓப்பனாக பேசுவேன், என்ன அலட்சியப்படுத்தவே மாட்டார். ஏதாவது போய் பேசுவேன், நீ எல்லாம் பேசலாமா, நீ எப்படி சில ஆட்கள் இருப்பாங்க திருமணம் முடிச்சு 60 வருஷமா இருக்கும். இந்த 60 அவனோட பிள்ளைகளே திருமணம் முடிச்சு கொடுத்து பேர பிள்ளையும் பார்த்துருப்பாரு. அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு நீ எல்லாம் எப்படி இருந்த ஆள் தெரியுமா, உன்னையெல்லாம் நான் கல்யாணம் கட்டி கொண்டு வந்து ஆளாக்கி வச்சிருக்கிறேன், எனக்கு முன்னாடி நீ எல்லாம் பேசுகிற, சண்டை ஒன்று வந்தான்னு சொல்லிடுவார், நீ எல்லாம் எனக்கு முன்னாடி பேசலாமா அப்படின்ட்டு. இது எப்போ நடந்திருக்கு, இந்த ஆளுக்கு 60 வயசாக இருக்கும், 20 வயசில் நடந்திருக்கு. 20 வயசில் நடந்தது 40 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா உன்னை எப்படி வாழ வச்சேன்னு தெரியுமா, நீ என்ன வாழ வைக்கிறது, அது நீ வாழ வைக்கலன்னா அவன் செத்து போயிருப்பாளா, நீ வாழ வைக்கலாம் எல்லாம் இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான், அவ்வளவுதான். என்னால தான் நீ எல்லாமே, நான் இல்லாட்டி நீ எப்படி இருந்திருப்ப தெரியுமா, நான் இல்லாட்டி நாசமாக போயிருப்ப தெரியுமா. இந்த மாதிரி தன்னுடைய அந்த கெத்தை காட்டுறதுக்காக இப்படி பேசக்கூடிய பல பேரை பார்க்கலாம். மனைவியை பேச விடவே மாட்டாங்க, வாய் திறக்க விட மாட்டாங்க, எதை பேசினாலும் தடுப்பார்கள். இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நான் அவர்கிட்ட போய் எதையும் பேச முடியும், அபூ ஸரா போய் ஓப்பனா எதையும் எனக்கு பேச முடியும். அதற்கான வாய்ப்புகளை அவர் தந்தார். என்னை எந்த நேரத்திலையுமே அவர் அலட்சியப்படுத்தியதே இல்லை. அதே மாதிரி நான் தூங்குவேன், முற்பகல் வரைக்கும் தூங்குவேன். என்னை அவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். என் தூக்கத்தை கலைப்பதற்கு யாருமே இல்லை. நான் காலையில் தூங்க ஆரம்பிக்கிறேன்னா நான் நல்லா முற்பகல் வரைக்கும் தூங்குவேன். என் தூக்கத்தை கலைக்கிறதுக்கோ என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கோ யாரும் இல்லை. மாமியார் வீட்டில் ஒரு மருமகள் தூங்கினா எப்படி இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் தூங்கினாலும் இந்தா வந்தது இதுக்கு தான், தூங்குறதுக்கு. எங்கேயோ அவனை உம்மளை வீட்டில் தூங்க வேண்டியதை இங்கே எழுத்து கொண்டாந்து விட்டு நம்ம வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்காள். ஏன்னா நிறைய மாமியார் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறது கேட்டால், அவள் மருமகளாக இருக்கும்போது கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். மாமியார் மருமகளாக இருந்திருப்பாங்கல்ல, எம்ம மாமியார் நம்மளை என்ன பாடுபடுத்துகிறாங்க, எவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பான். அவள் மாமியார் ஆனதுக்கு அப்புறம் அவள் மாமியாராகவே ஆயிடுவாள். அப்போ என்ன, திருப்பி அந்த அவளுக்கு செஞ்சதையெல்லாம் ரிப்பீட் வர்றவளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெண் கொடுமைங்கிறது ஆண்களால் பெண்களுக்கு செய்யப்படுகிறது என்பதை தாண்டி பெண்களே பெண்களுக்கு செய்வதும் அதிகமாக நடக்கும். இந்த மாமியார் மாமியார் மாமியார்னு அப்படி ரொட்டேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும்ல, அப்படி செய்வாங்க. அப்போ மாமியார் வீட்டுக்கு ஒரு மருமகளாக போய் முடிய அவளை மகளாக பார்ப்பதை விட்டுவிட்டு பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னு கேட்டால், மகனுக்கு பொண்ணு பார்க்கறதை விட தன்னுடைய வீட்டுக்கு தேவையான ஆள் யார், அப்படி மாமியாருக்கு கட்டுப்பட்டு போயிடணும், சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறானே, அப்படி அடங்கி போயிடணும், எதிர்த்து பேசிடக்கூடாது. இந்த மாதிரியான கேரக்டரை நிறைய தேடுறதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன காரணம்னு கேட்டால்,
தேடும் போதே அடிமையாக இருக்கணும். அக்மார்க்கு அடிமையாக இருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் நினைச்சுக்கிட்டு தேடுவாங்க. இதுவெல்லாம் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வராது. அதே மனசுல வச்சுக்கிறீங்க. அவரவருக்கு அவரவருடைய சுதந்திரத்தை வாயாடியும் வாங்க. ஆமா வாயாடி இப்ப என்ன பிரச்சனை? மார்க்கத்துக்கு முரணாக அவள் நடந்தால் அது பிரச்சனை. அவள் அவளுடைய உரிமையை கேட்க வந்தால் வாயாடி என்று சொல்கிறார்கள் என்றால் கணவன் இதுக்கு அவளுக்கு போட்டு அடிக்கிறதா, அவளுடைய நியாயத்தை புரிவதா? நிறைய இடத்துல நியாயத்தை புரியவே மாட்டோம். எங்க அம்மா பேசினா நீ எதிர்த்து பேசிடுவியா, எங்க அப்பா பேசினா நீ எதிர்த்து பேசிடுவியா? அப்ப அதே மாதிரி நம்ம அவளுடைய அப்பாவுக்கு எதிர்த்து பேசுவோம்ல, அவருடைய அம்மாவுக்கு எதிர்த்து பேசுவோம்ல. அந்த நேரத்தில் நம்ம ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம்? குடும்பங்களுக்குள்ள ரெண்டு பக்கமும் இருக்கிறது. ஜனநாயகம்ங்கிறது என்ன? அங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும். அந்த ரெண்டையுமே பார்க்க மாட்டோம். நம்ம தரப்பை மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அவங்க தரப்பினுடைய நியாயத்தை சீர்தூக்கி பார்க்கவே மாட்டோம். இவங்க அபூ ஸர்உடைய மனைவி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் வந்து தூங்கினேன்னா என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு கூட யாரும் இல்லை, நான் என் பாட்டுக்கு நான் தூங்குவேன், என்ன யாரும் கேட்க முடியாது என்று சொல்லிவிட்டு மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் சரி, நான் குடித்தாலும் சரி, நான் எவ்வளவு விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று சொல்லிட்டு, என்னுடைய கணவருடைய தாயார் உம்மு ஸர்உ எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இங்க என்ன கவனிக்கணும்னா, கணவனை பத்தி மாத்திரம் அந்த அம்மா சர்டிபிகேட் கொடுக்கல. கணவனுடைய தாய், கணவனுடைய பிள்ளை, அவரை மூத்த மனைவிக்கு கிடைச்ச பிள்ளை, எல்லாத்தையும் பத்தி அந்த அம்மா சொல்லுது. சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவருடைய தாயார் உம்மு ஸர்உ எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, அவர்களுடைய வீட்டு களஞ்சியம் எப்பயுமே வந்து நிறைஞ்சே இருக்கும், அவங்களுடைய வீடு வந்து ரொம்ப விசாலமானதாக இருக்கும். இதை மட்டும் தான் சொல்றாங்க. வேற எந்த குறைகளையுமே அந்த அம்மாவை பத்தி இந்த பெண்மணி எங்கேயுமே பேசல. என்னுடைய கணவருடைய தாயார் ரொம்ப விசாலமான வீடு இருக்கும், களஞ்சியம் நிறைஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுக்கிறதுக்காக அப்படி வச்சிருப்பாங்கிறதுக்காக சொல்லிவிட்டு மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவருடைய புதல்வர் இப்னு அபீ ஸர்உ எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவங்க 2வது அல்லது 3வது மனைவியா இருந்திருப்பாங்க. மூத்த மனைவிக்கு பிறந்த பிள்ளையை பற்றி தான் இந்த அம்மா பேசுது. என்னுடைய கணவருடைய மகன் இப்னு அபீ ஸர்உ எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவருடைய படுக்கை, அவருடைய பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சின்ன பெட்டு தான் அவருடையது, ஆனா ரொம்ப சூப்பரான பெட்டா இருக்கும். அப்படி வீட்டையே வர்ணிச்சு வீட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிற அளவுக்கு இந்த அம்மா சொல்லுது. வீடு பெட்டு வந்து ரொம்ப மிருதுவாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கோரை புட்களை வைத்து அடிக்கிறது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பெட்டு. ஏன்னு கேட்டால் அவர் வந்து ஒரு சின்ன பையன் தான், பெரிய கொளுத்த பெருத்த ஆளெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன பையனுங்கிறதுனால அவருடைய அளவுக்கு அவருடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கனகச்சிதமாக அது அவருடைய அந்த பெட்டையெல்லாம் அவர் அமைச்சிருப்பார். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு சப்பை இறைச்சி துண்டு போதும் அவருக்கு, அவருடைய பசி போயிடும். நிறையெல்லாம் சாப்பிட மாட்டார், கொஞ்சமாக தான் சாப்பிடுவார். அவருடைய வாப்பா வந்து எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் அவருடைய சாப்பாடு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கணவருக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறது. அந்த பின்த் அபீ ஸர்உ அவங்க எப்படிப்பட்டவங்க என்று சொல்லும்போது, தன்னுடைய தாய் தந்தையருக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கிற புள்ள. அவ எப்படிப்பட்டவன்னு கேட்டால், தன்னுடைய தகப்பன் சொன்னா கேட்டுக்கிறவா, தன்னுடைய தாய் சொன்னா கேட்டுக்கிறவா, ரொம்ப பண்பாக அன்பாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை என்று சொல்லிட்டு, அவருடைய ஆடையெல்லாம் ரொம்ப நிரப்பமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணுவா. அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவளை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு அவளுடைய நடத்தைகள் எல்லாம் இருக்கும். மகளை எப்படி வளர்த்திருக்காருன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து பொறாமப்படுகிற அளவுக்கு மகளை ரொம்ப சூப்பராக வளர்த்திருக்கிறாரு. இவர் நல்ல கணவர் மட்டுமில்லை, நல்ல தகப்பனாகவும் இருந்திருக்கிறார் என்பதை இந்த மனைவி 2வது அல்லது 3வது மனைவியாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த என்னுடைய கணவர் அபீ ஸர்உக்கு வீட்டுக்கு வேலை செய்யற ஒரு பொம்பளை இருக்கிறா. அவ எப்படி தெரியுமா? சொல்லணும்னு ஆயிடுச்சு இல்ல, வீட்டு வேலைக்காரி வரைக்கும் சொல்லு என்று சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த அம்மா சொல்லுது. வீட்டு வேலைக்கார பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, எங்களுடைய எந்த ரகசியத்தையுமே எங்கேயும் போய் பேச மாட்டான். அது ரொம்ப நல்ல பண்பா இல்ல. வீட்டுக்கு வேலைக்காரியா வைக்கிறவங்க பிபிசியில் வேலை செய்யறவங்க கொண்டு வச்சிடக்கூடாது. வச்சுட்டோம் அவ்வளவுதான். பாஸ் எப்படி தெரியுமா? அவரோட வைஃப் எப்படி தெரியுமா? 2 பேரும் எப்படி தெரியுமா? அவர் உம்மா எப்படி தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ரொம்ப சூப்பரா இருக்கிறான்னு சொல்லி. நிறைய இந்த அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போறதுனால எந்த பிரச்சனை வேணா, அரபு நாட்டுக்காரனை பத்தி இங்க வந்து சொல்லி என்னத்தை வரப்போகுது, அதனால பிரச்சனை இல்லை. உள்நாட்டுக்குள்ளே எடுத்துட்டோம், உள்ளூருக்குள்ளே எடுத்துட்டோம்னா பிரச்சனையா போயிடும். ஏன்னா உள்நாட்டுக்காரனுக்கு உள்ளூர்காரனுக்கு நம்மளை பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இப்போ அரபு நாட்டுக்காரனுக்கு தமிழ்நாட்டில் இருந்தோ ஸ்ரீலங்காவில் இருந்தோ யாரோ ஒருத்தர் வேலைக்கு போறாங்க, போய் எங்க பாஸ் எப்படி தெரியுமா, எங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, வீட்டுக்கார அம்மா எப்படி தெரியுமான்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது தெரிய வரப்போதா? அவனுக்கு ஒன்றும் தெரிய வராது. ஆனால் அதையும் சொல்லக்கூடாது, மார்க்க ரீதியாக சொல்லக்கூடாது. ஆனால் வந்து அப்படி சொல்றதை பார்க்க முடியும். அவன் இப்படிப்பட்டவன் குடிகார பையன் அந்த மாதிரி இந்த மாதிரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு?
அது அவங்களுடைய இன்டர்னலாக அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், என்னுடைய கணவர் அபூ ஸர்உடைய வீட்டுக்கார பணிப்பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், எங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற எந்த ரகசியத்தையும் வெளியில் போய் எதையுமே பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் சேதப்படுத்த மாட்டா. வீட்டுக்கார அம்மா திட்டி முடிய அவனுக்கு செய்கிற வேலைன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எதையாவது ஒன்று நாசமாக்கி விட்டுருவாங்க. நடக்குமா இல்லையா? அதே மாதிரி உனக்கு செய்கிற வேலை நல்லா இருந்துக்கிட்டு நல்லா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலையை பார்த்துட்டு 4வது வருஷம் எங்கே இருக்கிற எல்லா நகை நட்டு காசு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு டிக்கெட்டை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். பல இடங்களில் வீட்டுக்கு வேலை செய்கிற பேரில் இப்படி நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும், கேள்விப்பட்டும் இருப்பீங்க. ஆனால் இந்த பெண்மணியை பற்றி பேசும்போது ரொம்ப நேர்மையானவ, எங்களுடைய சொத்துக்களை எதுக்கும் சேதம் விளைவிக்க மாட்டா, எங்களுடைய ரகசியத்தை எங்கேயுமே போட மாட்டா, வீட்டை குப்பை கூலமாக வச்சுக்கிட்டு இருக்க மாட்டா, அவ்வளவு நம்பிக்கையாக சுத்தமாக தூய்மையாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் எங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஒரு நாள் இந்த மோர் செய்கிற காலகட்டம், பால் கறந்து மோர் செய்யக்கூடிய வெண்ணெய் எடுக்கக்கூடிய காலகட்டம், வசந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய கணவர் அபூ ஸர்உ வெளியில் போனார், ஒரு பயணமாக போகிறாரு. போகிற இடத்துல ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறது, 2 குழந்தைகள் இருக்குது. அந்த 2 குழந்தைகளும் ரொம்ப சிறுத்தை குட்டி மாதிரி இருக்குது. இவங்க வர்ணித்து சொல்கிறாங்க, அந்த 2 பிள்ளையும் ரொம்ப சிறுத்தை குட்டி மாதிரி 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளையும் பார்த்துட்டு அந்த பெண்மணியை என்னுடைய கணவர் திருமணம் முடித்து கொண்டார். இங்கே ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறங்க, இவங்களுக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் முடிக்கிறாங்க. முடிக்கும் போது இந்த அம்மா சொல்லும் போது நிறைய குறைகளோடு அந்த இவங்களுக்கு பிறகு வர்ற பெண்ணை பற்றி பேசியிருக்கலாம். எதையுமே ரொம்ப நேர்மையாக பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய 2 பிள்ளைகள் சிறுத்தை குட்டி மாறி அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் இப்படி சொன்னால் எப்படி சொல்லுவாங்க, என் புருஷன் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்சாரு, 2 புள்ள இருந்துச்சு அவளுக்கு, அவள் எப்படி தெரியுமா, அவளுடைய புள்ள எப்படி தெரியுமா, இப்படி சொல்லிடக்கூடாது. நமக்கு பாதிப்பே ஏற்பட்டால் நேர்மையாக பேசணும். எந்த இடத்துலையும், அது ஆம்பளையோ பொம்பளையோ, நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, நேர்மை தவறிவிடக்கூடாது. பாதிப்பை உண்டாக்குவது அவர்களுடைய வழக்கம். பாதிப்பை உண்டாக்கினாலும் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது நம்முடைய பண்பாடாக இருக்க வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ரொம்ப தெளிவாக 2 சிறுத்தை குட்டி மாதிரி 2 பிள்ளை, அவளுடைய அழகுல மயங்கி என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மாவை கல்யாணம் கட்டிட்டாரு. இவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு தெரியுது. இந்த ஹதீஸை பார்க்கும்போது இவங்க ஒரு இளம் பெண்மணியாக இருக்கிறாங்கன்றதும் தெரியுது. ஆனால் அவர் அதுக்கு பிறகு திருமணம் முடிக்கிறவர் 2 பிள்ளைகளின் தாயார். அப்படி முடிக்கும் போது கூட இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அவளுடைய அழகுல மயங்கி தான் திருமணம் முடிச்சாரு, என்ன விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்து பண்ணினதுக்கு பிறகு இந்த ஹதீஸே சொல்றாங்க. இப்ப வேண்டியதை சொல்லலாம், முன்னாள் கணவர் தான். ஆனால் முன்னாள் கணவரை பற்றி கூட அவர்கள் தப்பாக பேசவில்லை, ஏன்னா அவர் நியாயமா நடந்தாரு. இதுல 2 கவனிச்சுக்கிறேன். ஒன்று, இவள் நேர்மையாக பேசுகிறா இந்த பிள்ளை, அதை தாண்டி அபூ ஸர்உ ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கிறார். தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து கூட, விவாகரத்து செய்யப்பட்ட பெண் கூட அவரை பற்றி தப்பாக பேசாத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறார் அபூ ஸர்உ அவர்கள். அதனால தான் இந்த செய்திகள் எல்லாம் அவங்க கோர்வையாக சொல்லும் போது இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு செய்தி வரும். நீங்க படிக்கும் போது ஒரு இந்த செய்தியை பார்த்தா தப்பா யாருமே புரிஞ்சுக்கிற கூடாதுங்கிறதுக்கு மேலதிக விளக்கமா சொல்றேன். என்னன்னு கேட்டா, இதைத்தான் இந்த கிறிஸ்தவர்கள் விவாதங்களில் கொண்டு வந்து வைக்கிற ஒரு நபிமொழி இது. இந்த பெண்ணை பார்த்து அவங்க திருமணம் முடிக்கும் போது அந்த 2 பிள்ளைகளும் அவளுடைய அந்த அந்த திருமணம் முடிச்சாங்களா இல்லையா, அந்த பெண்மணியினுடைய இடைக்கு கீழே, இந்த இடுப்பு பகுதிக்கு இடை இருக்குதா இல்லையா, இதுக்கு கீழே தான் அந்த 2 பிள்ளையும் இருக்கும். அந்த 2 மொழிபெயர்ப்பில் என்ன, அந்த நீங்க ஹதீஸை பார்த்தா தெரியும், அந்த கீழே இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளும் மாதுளம் கனிகளை கையிலே வைத்து இப்படி கசக்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வரும். இதை எடுத்து வச்சு என்ன காட்டுவான்னு கேட்டா, பாத்தீங்களா இவ்வளவு அருவருப்பான ஆட்கள் நீங்கெல்லாம், இஸ்லாத்தில் இவ்வளவு கேவலமா இருக்குது, ஒரு பெண்ணை பற்றி அவளுடைய உடல் அழகை பற்றி இப்படித்தான் பேசுவதா அப்படின்னு சொல்லி இதை கொண்டாந்து வைப்பாங்க. இந்த ஹதீஸை எப்பயாவது எவனா சொன்னா நினைச்சுக்கிறீங்க, இந்த ஹதீஸை தான் சொல்றாங்க. ஒரு 2 பிள்ளைகள் மாதுளங்கனிகளை இப்படி விளையாடி கொண்டிருந்தன என்று சொல்ல முடியுமா? பெண்களை பற்றி அவர்களுடைய அழகை பற்றி இவ்வளவு கேவலமாக பேச முடியுமா அப்படின்னு வச்சா, இது அதை பத்தி பேசவே இல்லை. இது எதை பத்தி பேசுனா, உண்மையான மாதுளங்கனி இடுப்புக்கு உலகத்தில் இடைக்கு கீழே, எங்க இடைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸை பத்தி பேசுறதா இருந்தா இப்படி பேச முடியுமா? இடைக்கு கீழே இருக்குது, அது உண்மையான மாதுளங்கனி 2 அந்த பிள்ளைல 2 கையில இருந்திருக்குது. அதை பற்றி தான் பேச. தமிழ்ல படிக்கல யாரும் நாளை போய் படிக்கும் போது கூட இது என்னன்னு யோசிச்சிடாது, இது நிஜமான மாதுளங்கனிகள் இடைக்கு கீழே, அவருடைய இடுப்புக்கு கீழ் பகுதியில் தான் அந்த பிள்ளை 2 வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து அவர் திருமணம் முடிக்கிறாரு. இது மேலதிகமாக நம்ம தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுக்கு பிறகு அந்த அபூ ஸர்உடைய மனைவியாக இருந்து விவாகரத்து பண்ணப்பட்டாங்கல்ல, அவங்க சொல்றாங்க,
என்ன அபூ ஸர்ஆ விவாகரத்து பண்ணிட்டு அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு பிறகு என்னையும் ஒரு நல்ல மனிதர் அதற்கு பிறகு வந்து திருமணம் முடித்தார். அவர் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. என்ன ஒரு நல்ல மனிதர் வந்து திருமணம் முடிச்சார். டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா, ரொம்ப வேகமாக குதிரையை வந்து ரொம்ப வேகமாக குதிரையில் ஓடக்கூடிய ஒருத்தர். பஹ்ரைன் வரைக்கும் போய், பஹ்ரைனில் இருக்கிற கத்த என்கிற ஒரு இடம், அந்த இடத்துல போய் நிறைய வேட்டை ஆடிக்கொண்டு நிறைய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார். நிறைய கால்நடைகளை எடுத்துக்கொண்டு, ஆடு மாடு ஒட்டகம்னு வேட்டையாடி உழைச்சி சம்பாதிச்சு அப்படி கொண்டு வருவார். கொண்டு வந்தால் அவர் எதெல்லாம் கொண்டு வர்றாரோ அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஜோடி எனக்கு தருவார் அப்படிங்கிறாங்க. ஆடுன்னா ஆட்டில் ஒரு ஜோடி, மாடுன்னா மாட்டில் ஒரு ஜோடி, இப்படி ஒட்டகம்னா ஒட்டகத்தில் ஒரு ஜோடி. அந்த காலத்தில் அதானே சொத்து செல்வம். அந்த மாதிரி எனக்கு தருவார். தந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், உம்மு ஸர்ஆ நீங்கள் வந்து எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. உங்கள் வீட்டுக்காராக்களுக்கு உங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு கொடுக்குறதா தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அள்ளி கொண்டு வந்து தருவாருன்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லுது. ஆனாலும் இவர் எனக்கு வேண்டிய நல்ல மனுஷன், என்ன 2வது திருமணம் முடித்தவர் நல்ல மனுஷன், எனக்கு கேட்குறதையெல்லாம் தருவார், உழைச்சிக்கிட்டு வர்றதில் இவ்வளவு தருவார். இவ்வளவு தந்தாலும் என்னுடைய முதல் கணவராக இருந்த அபூ ஸர்ஆ இருக்கிறாரா இல்லையா, அவர் தந்த அளவோடு ஒப்பிட்டு பார்த்தா அவர் தந்ததை இவர் தர்றதை கொண்டு போல ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள அது வந்துடும். அவர் அவ்வளவு என்னை வைத்து பார்த்தார். இவர் நல்லா, அவர் குறையெல்லாம் சொல்லலை, இவர் ரொம்ப தங்கமான மனுஷன், என்னை ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு. ஆனாலும் இவர் எனக்கு தருவதையும் அவர் எனக்கு தந்ததையும் ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் என்ன நல்லாவே பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற கணவரை குறை சொல்லவும் இல்லை, அவங்களை நிரப்பமாக நிறையாகவே சொல்லிவிட்டு முதல் கணவரை ஒப்பிட்டு இவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால், இந்த செய்தியை சொல்லும் போது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே உம்மு ஸர்ஆவுக்கு அபூ ஸர்ஆ எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நானும் உங்களுக்கு பண்பான பாசமான அன்பான கணவனாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தில் வர 11வது மனிதர் இருக்கிறாரா இல்லையா, 11வது பெண்மணி சொல்லுகிற கதையில வரக்கூடிய ஆம்பளை, வரக்கூடிய கணவர், அவரை பற்றி அந்த வர்ணனைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை மாதிரி நானும் உனக்கு அன்பான பண்பான பாசமான கணவனாக இருப்பேன். அப்ப இந்த இடத்துல 11 பேர்லையும் பல தத்துவங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதுல 11வது நபர் இருக்கிறாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் யார் எடுக்கிறாங்கன்னு கேட்டா 11வது நபரை முழுமையாக எடுக்கிறார்கள். மற்றவங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். 3வது ஆள் மாதிரி இருக்கிறனா, 4வது ஆள் மாதிரி அடிச்சு பிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்றனா, 5வது மாதிரி எப்படி நடக்கிறேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டால் 11வது கணவர் மாதிரி எந்த விதமான அப்பலுக்கு மற்ற ரொம்ப நேர்மையாக நியாயமாக விட்டு கொடுப்போடு எல்லோருக்கும் உரிய உரிமைகளை கொடுத்து வாழக்கூடிய ஒருவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார் என்பதை இந்த நபிமொழி காட்டுகிறதா இல்லையா. இப்படியெல்லாம் இருக்கும்போதுதான் குடும்ப வாழ்க்கை இன்பமானதாக அமையும், குடும்ப வாழ்க்கை பாசமானதாக அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப வாழ்க்கை என்று வந்துட்டாலே விட்டு கொடுப்பு தான். பெரிய பெரிய விஷயங்கள்ல விட்டு கொடுக்கிறத தாண்டி சின்ன சின்ன விஷயங்களையும் விட்டு கொடுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வீட்டுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கும்போது தான் ஒரு நபிகள் நாயகத்துடைய மனைவியர்கள் ஒரு உணவு கொடுத்து அனுப்பிடுவாங்களா இல்லையா, அந்த பாத்திர தட்டை போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கீழே போட்டு உடைச்சிருவாங்க. யாருக்கு முன்னாடி உடைக்கிறாங்க, வீட்டு வேலைக்காரருக்கு முன்னாடி உடைக்கிறாங்க. உடைச்சா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்ம எப்படி நடந்துருப்போம். முதல்ல இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடந்துருச்சு. மனைவி வந்து வீட்டு வேலைக்காரிக்கு முன்னாடி நம்மளோட கடுமையாக நடந்துட்டாங்க. நம்ம எந்த இடத்துக்கு கர்வம் வரும்னு கேட்டால், வேலைக்காரிக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டியே அப்படி பிடிச்சி நின்றுரும். ரசூலுல்லாஹ் அசால்ட்டாக போய் அந்த உணவுகளை எல்லாம் எடுத்து இன்னொரு தட்டை கொண்டு வா என்று சொல்லி அதில் போட்டு, உங்கள் அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க எடுத்துகிட்டு போங்கிறாங்க. அம்மான்னா நமக்கு எல்லாருக்குமே தாய் தானே, மோமின்களுடைய தாய் தானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லா நபிகளுடைய மனைவிமாரும். அதை சொல்லி உங்களுடைய தாயார் ரொம்ப கோவப்பட்டாங்கப்பா, இதை கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அந்த இடம் தான் உச்சமாக கோவப்பட வேண்டிய இடம். ஆனால் அந்த இடத்தில் நிதானம் தவறவில்லை. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும், முடிந்த வரைக்கும் விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் மனைவி பாரமத்தி மட்டும்தான் நம்ம பார்ப்போம்.
கணவர்களை பற்றி பார்க்க மாட்டோம். இந்த நபிமொழி கணவர்களை பற்றி முழுமையாக பேசக்கூடிய நபிமொழி சஹீஹுல் புகாரில் 5189வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த நபிமொழியை எடுத்து பாருங்க. நிறைய நம்ம சொன்னதை தாண்டி உள்ள இன்னும் சில செய்திகளும் அதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு நபிமொழியை பார்த்ததற்கு பிறகு அபூ ஸர் அளவுக்கு நாமும் இருக்க வேண்டும் என்கிற முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கூட சைத்தான் வருவான், நீங்களே வாழ்ந்து முடிஞ்சாச்சு, இதுக்கு பிறகு என்ன அபூ ஸர் உம்மு ஸர், இப்படி ஒரு எண்ணம் வரும். உனக்கு வயசு என்ன, 50 வயசு தாண்டுது, இதுக்கு பிறகு அபூ ஸர் மாதிரி வாழ்ந்து என்ன வாழாமை என்ன, அதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எத்தனை வயது என்பதை தாண்டி மனைவியோடு பாசமாக அன்பாக நாம் இருக்கிற போது கண்டிப்பாக பல மனித உரிமைகளை மீறாத, மனித உரிமைகளை பாதுகாத்த, அவளுக்கு அன்பு செலுத்திய, மனைவியை பாதுகாத்த என்று பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு சிறந்த கணவர்களாக நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணிப்போமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.